ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குயிக்காக வந்து ஒரு கிரேப் ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு கிரேப்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு பவுல் கிரேப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மட்டும் போதும். ஸோ ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒயிட் சுகர் இல்லாமல் வேறு நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பவுல் கிரேப்ஸ்க்கு வந்து நான் ½ டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ½ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் இப்போ பாருங்கள் ஜூஸ் அடித்து ஃபில்டர் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஜூஸ் வந்து குயிக்கான ஒரு கிரேப் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.